ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இந்தியாவின் ஸ்டேட் ஓன்டு நிறுவனமான ஹால் நிறுவனம் இப்ப மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்கு. ஹால் நிறுவனத்து மேல மிகப்பெரிய கோவத்துல நம்ம இந்திய விமானப்படை இருக்கு. உடனடியா பிஎம்ஓவின் இன்டர்வென்ஷன் இங்க வேணும். உள்ள என்ன நடக்குதுன்னு கேளுங்க அப்படின்னு ஹால் நிறுவனத்திற்கு எதிராக இப்ப சாட்டை சுழற்றப்பட்டிருக்கு. என்ன விவரம் அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நோ F-35 ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக F-35 பத்தி நாங்க இன்னும் யோசிச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறாரு நம்ம இந்திய விமானப்படையின் சீஃப் ஏபி சிங் அவர்கள். S-400 அமெரிக்காவே பயப்படும் ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான S-400 இந்தியாவிலே தயாரிக்கலான்னு ஒரு பிரேக் த்ரூவா இப்ப ரஷ்யா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா தயாரிக்குமா? ஹால் நிறுவனத்திற்கு மாற்றா L&T நிறுவனம் உள்ள கேம்குள்ள வருமா? ஸோ பல சுவாரஸ்யமான செய்திகள் இன்னைக்கான காணொலியில எல்லாமே இந்திய டிஃபென்ஸ் தொடர்புடைய செய்திகள் தான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். வாங்க விரிவான செய்தியா உள்ள என்ன அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு இட். சமீபத்தில் நடத்தப்பட்ட இந்தியா டுடேவின் கான்க்ளேவ்ல கலந்துகிட்ட ஏசிஎம் ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங்கிடம் ஐஏஎஃப்ல ஹாட் டாபிக்கா ஓடும் F-35 ப்ரொக்யூர்மெண்ட் பத்தின கேள்வி வைக்கப்பட்டது. No comments. Actually, we have not looked at it. It cannot be that we just look at something. We are not going to buy some washing machine or a refrigerator for home. That okay, ये नहीं तो ये खरीद लेते हैं. இந்தியாவுக்கு F-35 அமெரிக்கா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஆஃபரை தந்திருக்காங்க. ஐஏஎஃப் இதை எப்படி பார்க்குது? F-35 வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்க நோ கமெண்ட்ஸ். நாட்டுக்காக கொள்முதல் பண்ணும் போர் விமானம் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வாஷிங் மிஷின், டிவி வாங்குற மாதிரி எல்லாம் வாங்கிட முடியாது. ஆக்சுவலி வி ஹவ் நாட் லுக்ட் அட் இட். நாங்கள் இன்னும் F-35 இந்திய விமானப்படைக்கான பார்வையில் இன்னும் பார்க்கல. அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் இன்னும் பார்க்கல. சப்போஸ் F-35 ப்ரொக்யூர் பண்ண எங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதை பற்றி ஃபஸ்ட்டு நாங்கள் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். இட் இஸ் குட் எனாஃப் ஃபர்தராக நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம். மேபி 10 F-35 போதுமானதாக நமக்கு இருக்கும். இட் வுட் மீட் அவர் ஆப்ரேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு ஏபி சிங். ஆனால் F-35 வாங்குவது பற்றியும் நாங்கள் முடிவெடுக்கல. கவர்மெண்ட்டுக்கும் அதை பற்றி எந்த டிஸ்க்ளோஷரும் கொடுக்கல. பேரலாக இந்தியாவுக்கும் இன்னும் அமெரிக்கா கிட்ட இருந்து அஃபிஷியலான ஆஃபர் எதுவும் வரல அப்படின்னு F-35 பற்றின சர்ச்சைக்கு இப்போ ஏபி சிங் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஸோ இது மூலமா ஸ்டில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் வரை இந்திய விமானப்படைக்கு F-35 வாங்கும் எண்ணம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஏபி சிங்கின் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியதா இருக்கு. F-35 பற்றி பேசினா Su-57 பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ரோசோபோரான் எக்ஸ்பர்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ இறங்கியிருக்காங்க. நம்மளோட Su-30 MKI உற்பத்தி செய்யும் ஹால் நிறுவனத்தின் Su-30க்கான ப்ரொடக்ஷன் லைன் Su-57ங்கிற 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை அசம்பிள் பண்ணும் அசம்பிளி லைனாக எங்களால் மாற்ற முடியும். அதிலிருந்து உங்களுக்கான Su-57 இந்தியாவிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வெறும் கண்ணை மட்டும் காமிங்க, எப்படி வேலை நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு ரோசோபோரான் எக்ஸ்பர்ட் தரப்புல இருந்து இப்போ செய்தியை சொல்லப்பட்டிருக்கு. 2018 $5.43 பில்லியனுக்கு 5 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் ரஷ்யாவுடன் இந்தியா போட்டிருந்தாங்க. அதில் 3 S-400 ஸ்குவாட்ரன்ஸை இந்தியாவுக்கு டெலிவரும் செஞ்சாங்க ரஷ்யா. அதை நம்ம நார்த்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் செக்டர்ல டெப்ளாய் பண்ணி ஏரியல் எக்ஸசைஸும் நடத்தி முடிச்சாச்சு. ஆனா மீதி 2 ஸ்குவாட்ரன் ஆஃப் S-400 இன்னும் ரஷ்யா கணக்கு டெலிவர் செய்யப்படல, டிலே ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் உக்ரைன் கான்ஃபிளிக்ட்ல அவங்க S-400 சிலது அடி வாங்கிட்டு வரும். அதற்கு பிரியாரிட்டி கொடுத்து அவங்க ரெப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் EU நாடுகள் முழுமையாக ரஷ்ய டிஃபென்ஸ் மார்க்கெட்டுக்கு கிடைக்கும் ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டியை ஷேக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 காரணமும் தான் நமக்கு மீதி 2 S-400 கிடைக்கிறதுல சிக்கலாக இருக்கு. இந்த டிலேவை ஓவர் கம் பண்ணதான் ரஷ்யா இப்போ புது ஒரு சொல்யூஷனோட வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு தர வேண்டிய மீதம் 2 S-400க்கு நாங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பண்ணிடுறோம். உங்கள் நாட்டிலே டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை வச்சு நீங்கள் உருவாக்கிக்கோங்க அப்படிங்கிற ஆஃபரை இப்போ இந்தியாவிடம் நீட்டியிருக்காங்க ரஷ்யா அஃபிஷியல்ஸ். இது இந்தியாவுக்கு கிடைச்ச நல்ல ஆஃபராகவும் வெப்பன் டெக்னாலஜியில் இந்தியாவின் செல்ஃப் ரிலையன்ஸ் மீது ரஷ்யா வைத்திருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் நாம் பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம DRDO இந்தியாவின் செல்ஃப் S-400 அப்படின்னு ப்ராஜெக்ட் கூஷாங்கிற ஒரு ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இருக்கும்போது வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ரஷ்யன் S-400க்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ரஷ்யன்ஸே இப்போ தர முன் வந்திருப்பது இந்த ப்ராஜெக்ட் கூஷா ப்ரோக்ராமுக்கு ஒரு அடிக்டிவாகவே பார்க்கப்படும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆஃபராக இருக்கும். எந்த அளவுக்கு இதில் நமக்கு நன்மை இருக்கோ அதை விட ரொம்ப அதிகமாக இதில் பாதகம் தான் நமக்கு இருக்கு. ரஷ்யன்ஸ் TOT பண்ணி நாம் S-400 இந்தியாவிலே உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு பல ஆண்டுகள் எடுக்கும். சப்போஸ் அவங்க இந்த வருஷம் தர S-400 நான் உனக்கு அடுத்த வருஷம் தரேன், டிலே ஆகும் அப்படின்னு சொன்னால் நாமளே TOT மூலியமாக பண்ணுறோன்னா அது 2 வருஷமாக போகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னாலஜி அப்சார்ப்ஷன் இருக்குது, சப்ளை செயின்,
வெண்டார் மேனேஜ்மெண்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட்னு ப்ரொடக்ஷன் லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல வேலைகளை நம்ம சரி கட்ட வேண்டியது இருக்கும். இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண பிறகு தான் S400க்கான ப்ரொடக்ஷனுக்கே நம்ம போக முடியும். இதுவே மினிமம் நமக்கு 1-1.5 வருஷம் டிலேவை கொடுக்கும். இது போக ரஷ்யா மேலே வெஸ்டர்ன் சாங்ஷன் இருக்கு. இதனால S400க்கான கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து வரணும். அதில் பல சிக்கலும் ஏற்படும். பட் இதெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னு இந்தியா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணால் S400 இந்தியா உருவாக்கினா இந்தியாவில் இருந்து உருவாக்கும் S400 வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படவும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா இப்போ எப்படி China +1 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும், அதே மாதிரி ரஷ்யன் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக ரஷ்யா +1 அப்படின்னு இந்தியா இருக்கக்கூடும். ஏற்கனவே சுகோய், பிரம்மோஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ புதுசாக Su-57 BTR-22ன்னு ரஷ்யன் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகவும் ஆகிட்டும் இருக்கு. இதற்கு நடுவில் இப்போ S400ம் ஆட் ஆனால் கண்டிப்பாக ரஷ்யா +1 டிஃபென்ஸ் லைனில் இந்தியாவும் ரஷ்யாவிற்கு துணையாக நிற்கும். அதில் நமக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும். HAL நிறுவனம் தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது. இதற்கான காரணம் இண்டிஜினியசேஷன் போர் விமானங்களை உருவாக்கும் அலட்சியம்தான். இதனால் IAF HAL மீதான நம்பிக்கையை இப்போ இழந்திருக்கு. இப்படியே போனால் 2030 இல்லை, 2035 கூட நம்மளுடைய ஸ்குவாட்ரன்ஸ் 42 அப்படிங்கிற முழு கவுண்ட்டை அடையாது அப்படின்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் முடிவு பண்ணி உடனடியாக PMO, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், HAL நிறுவனத்தில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, அதை பார்த்து சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுருக்காங்க. ஆஸ் எ ஸ்டேட் ஓன்டு என்டிட்டியாக இருக்கும் HAL நிறுவனத்திற்கு PMOவின் இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் டாப் மேனேஜ்மெண்ட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, நமக்கு நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு HAL மேலே இப்போ IAF அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம அப்படியே பிளைண்டாக HAL நிறுவனம் மிகப்பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஒருத்தன் ஒரு நாளைக்கு காலையில் மத்தியானம் அப்படின்னு 2 எக்ஸாம் தான் எழுத முடியும்னா அவனால் காலையில் மத்தியானம் 2 எக்ஸாம் தான் எழுத முடியும். அவனை போய் 3 எக்ஸாம் எழுதுனா அவனால் 3வது எக்ஸாமை எழுத முடியாது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பல ஏர்ஃபோர்ஸ் ப்ராஜெக்ட்டும் HALக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி குவாலிட்டியாக ரைட் டைமில் அவங்களால ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு டெலிவர் செய்ய முடியும்? இந்தியாவுக்கான போர் விமானம் உருவாக்கும் நிறுவனமாக HAL மட்டும் நமக்கு இருந்தால் பத்தாது, பல நிறுவனங்களும் நமக்கு வேணும். அப்போ தான் நம்மளுடைய டெட்லைனை மீட் பண்ணும் குவான்டிட்டியும் குவாலிட்டியும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் பல ப்ரைவேட் ஃபிர்ம்ஸும் போர் விமானங்களை உருவாக்குறதுக்கு வரணும் அப்படின்னு. இதை ஏன் நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இனிஷியேட்டிவாக எடுக்கலை? அப்படி எடுத்திருந்தால் இப்போ IAFக்கு இருக்கும் சிக்கல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல HAL நிறுவனம் மட்டுமே எல்லாம் பள்ளியும் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது, ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். அவங்க புது மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை செட்டப் பண்ணி அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் லைனை எடுக்கணுன்னாலும் மினிமம் அவங்களுக்கு ஒரு 3-6 மாதமாச்சும் தேவைப்படும். லிட்ரலி அதுவும் ஒரு டிலே தான் நமக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே கம்ப்ளீட்டாக HAL நிறுவனம் மட்டும் எல்லாம் பள்ளியும் ஏற்றுக்கிறது இட்ஸ் நாட் எ குட் ஒன். L&T நிறுவனம் IAFல நிலவும் ஷார்ட்ஃபாலை மேனேஜ் பண்ண இப்போ ஃபைட்டர் ஜெட் ப்ரொடக்ஷனில் இறங்க போகிறாங்க. மேபி L&T நிறுவனம் உருவாக்க போகும் போர் விமானங்களாக தேஜஸ் MK-1A மற்றும் தேஜஸ் MK-2ங்கிற 4.50 ஜென் போர் விமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் லைனில் இருந்து இந்த 2 போர் விமானங்கள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது IAFக்கு ஒரு தற்காலிக பிரீத்திங் ஸ்பேஸாக அமையக்கூடும். ஃபைனலான செய்தி, டசால்ட் ஏவியேஷன் ரஃபேல் போர் விமானத்திற்கான ஆர்டர்ஸை அடுத்த 10 வருஷத்திற்கு புக்கிங்காக வாங்கி வச்சுருக்காங்க. இதில் நம்மளோட ரஃபேல் மெரினுக்கான ஆர்டரும் அடங்கும். ஆனால் அவங்க கிட்ட இந்த ஆர்டர்ஸை மீட் பண்ணும் குவான்டிட்டி அந்த அளவுக்கு அசம்பிளி லைன், ப்ரொடக்ஷன் லைன் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்டேயும் இல்லை. அவங்களும் ரொம்ப டிலேவாக தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, லைக் தட் நம்ம HAL மாதிரி. பட் அவங்க இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா இந்த டிலே மற்றும் இந்த ப்ரொடக்ஷன் டிலேவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் உருவாக்கணும், மேபி ஒரு அசம்பிளி லைனாச்சும் உருவாக்கணும். அதை நம்ம இந்தியாவில் உருவாக்கணும் என்ன அப்படின்னு இப்போ இந்தியாவில் ரஃபேலுக்கான அசம்பிளி லைனை கொண்டு வரும் முயற்சியில் டசால்ட் ஏவியேஷன் இறங்கியிருக்கு. பல டெவலப்மெண்ட் இப்போ இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. பட் இங்கே மிகப்பெரிய வருத்தம் தரும் செய்தி என்னன்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. சவுத் இந்தியா அப்படிங்கிறதுல ஒரு பாரபட்சம் காமிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. பட் எனிஹவ் இந்தியா அப்படிங்கிறது டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸில் இப்போ டெவலப் ஆகிட்டே இருக்கு. இந்த காணொலியை இதோட நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த காணொலி பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்டாக பதிவிடுங்க. ஏன்னா பல செய்திகளையும் ஒட்டு சேர்த்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். நன்றி, வணக்கம்.